என்ன ரொம்ப ஆட்டம் ஆடுறியோ? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பையன்கிட்ட பேசுற பேச்சே சரியில்லை. ஏதோ உனக்கு நகை கொண்டு வந்து கொடுக்குதுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு இருவே. அதை விட்டுட்டு ஏன் இதை வாங்கிட்டு வந்தா, அந்த மாடல் வாங்கல, இந்த மாடல் வாங்கல, இது நல்லாவா இருக்கு, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வாய் அடிச்சிட்டு இருக்கா. ஒழுங்கா பார்த்து பேச சொல்லிட்டேன். இப்படியா பேசுவ? அது மூஞ்சியை பார்த்தாவே பாவமா இருக்கு அந்த தம்பி மூஞ்சிய. ஏண்டி இப்படி இருக்க நீனு? ஷோ கடவுளே. அம்மா நான் எப்படி இருக்கேன், அம்மாவை பார்த்து பழகு. இப்படியா? திருப்பி அதை மாத்துறதுக்கு போயிடுச்சா என்ன? நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு மாத்தி மாத்தி என்ன ஆக போகுது? அவருக்கு பிடிச்சிருக்கு, இருந்துட்டு போட்டு போ. ஆனா நானும் போட மாட்டேப்பா. போடாத, நீ போடாத. உன்னை யார் போட சொன்னா? அது தம்பியும் இந்த குட்டி பிள்ளையும் மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க. நீ ஒன்றும் போட தேவையில்ல, உன் வேலையை பாரு. என்னம்மா பேசுற? நானே ஆசையா அவர்கிட்ட கேட்டேன், தெரியுமா? அது என்ன உனக்கு தெரியும்? ஆசையா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நானும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நல்ல டிசைனா சொன்னா அவர் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. இது என்னமோ போல இருக்கு, போட்டாலும் கிளிகளுன்னு தான் இருக்கும். சே, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாடல். அது பிடிக்கலன்னா இரு, தம்பிக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போட்டுக்கட்டும் விடு. அதுக்காக ஏறு. நீ என்ன சோறு திங்கலையா? திங்கிறத்தா, எனக்கு திங்கணும்னு தெரியாத. ஏன் நீ சொல்லி தான் நான் டெய்லிக்கு சோறு சாப்பிடுவேனா என்ன? அப்ப டான 2 மணிக்கு சாப்பிட்றாலே, இன்னைக்கு 4 மணி ஆகி ஏன் சாப்பிடல? பசிக்கல. போய் பேசாத சரியா? பசிக்கலையா உனக்கு? ஏன் இப்படி போய் பேசுற? என்னத்தடி பேச சொல்ற? என்னத்த பேச சொல்ற? இங்க பாருமா, யாருக்கிட்ட நான் கோவப்பட முடியும்? மற்ற கோவத்தெல்லாம் உன்கிட்ட தான் காமிக்க முடியும். நான் எங்கே போய் காமிக்கிறது சொல்லு? நீ தான் எனக்கு என்னத்த சொல்கிறது? எனக்குன்னு இருக்க ஒரு ஜீவன் நீந்தான். நீயும் என் மேலே கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இது? நான் அந்த மனுஷன் மேலே உள்ள கோவத்தை உன் மேலே காட்டிட்டேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கோச்சுக்காதா. நீயும் கொஞ்சமாவது வீட்டுக்கு வரணும்னு நினச்சியா? போய் கதை பேசிட்டு உட்காந்துருக்க. அப்போ எனக்கு கோவம் வரதானே செய்யும். இப்படி போய் கதை பேசிட்டு உட்காந்துருந்தா. திட்டு திட்டு, என்ன பண்ணணுமோ பண்ணு, என்னென்ன பேசணுமோ பேசு, என்னென்ன திட்டணுமோ திட்டு, விடு. சரி சரி, கோச்சுக்காத. தெரியாம பேசிட்டேன், ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்க. போடி. யாருக்குடி வேணும் உன் மன்னிப்பு? வந்துட்டா பெருசா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. வேலையை பார்த்துட்டு போ. பேசுறதெல்லாம் பேசுவாளாம். எனக்குன்னு இருக்க ஒரு ஆள் நான் தான், அதனால நான் உன்னைய திட்டுறேங்கிறா. எவ்வளோ கொழுப்பு இவளுக்கெல்லாம் இருக்கணும். ஏண்டி அன்பு, உன் ஆத்தாக்காரிக்கு இருக்க துமுற பத்தியா? நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால என்னை இப்படி திட்டுவாளாம். ம் ம் பேசுங்கடி பேசுங்க. இதே அப்பத்தா, அதுக்கு சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கோவத்தை அப்புறம் யார் மேலே காட்டுறது? நீ யாருன்னா பொறுத்து போவி இல்லை, நம்ம மகதான்னு. அதனால தான் உன் மேலே கோவத்தை காட்டுதான், வேற ஒன்றும் இல்லை. நீ பெருசாக எடுத்துக்கிருவ. ஆமாம், நான் தான் இழிச்ச வாயி தொக்கு இவளுக்கெல்லாம். தொட்டுக்கங்க அப்பப்போ. யாத்தி பேசுடி பேசு, என்ன பேசணுமோ பேசு. தலை எழுத்து உன்னைய பெற்று கடைசி காலத்தில் உங்ககிட்ட படாத கஷ்டத்தை நான் படணும்னு. சரி சரி, ரொம்ப சளியாக சளிச்சுக்காத. அந்த கஞ்சியை குடிச்சிட்டு விரவு பாரு, நான் மூட்டு வாரத்தில் கிடக்கு, அதை எல்லாம் எடுத்தாந்து எங்கிட்ட அடுப்படி பக்கம் போடு. போ, அந்த வேலையை பாரு. அம்மா நீ என்ன பண்ண போற? எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்ச? நான் போய் மாட்டை பிடிச்சி பாலை கறக்கணும். பாலை கறந்து ஊற்றி போட்டு வந்து ராத்திரிக்கு சோறாக்கணும். வேலையல்ல. என்னமோ வேலை இல்லாமல் சும்மா வெட்டியாக இருக்க மாதிரி பேசுகிற. ஏண்டி ரவைக்கு என்னடி சோறாக்குவோம்? ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கிட்டோம்னா காலையில் சமைக்கணும்ல. ஏம்மா, அன்னைக்கு பால் கருவாடு வாங்கிட்டு வந்தில்ல, அதை தொக்கு பண்ணிடுமா. இல்லைன்னா வறுத்து ரசத்தை வச்சிரு, இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதை நம்ம ராத்திரிக்கு சாப்பாடு ஓட்டிக்கிடுவோம்ல. அப்படிங்கிறியா? ரசம்னா உங்கள் அப்பாளுக்கும் உங்கள் அப்பத்தா கறிக்கும் இறங்காதே. ஏன் அத்தா, உன் மாவ ரசம் தான் கேட்குற, நீ ரசத்தை வை. எனக்கு இறங்கினா என்ன, இறங்காட்டி என்ன? காலையில் வச்ச புளி குழம்பு இருந்தால் அதை வச்சு நான் ஓட்டிக்கிடுவேன், நானே மருமகனும். ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் அப்பதாவை இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருக்க. ஆமாம், பாவமா உனக்கு தெரியலையா? என்ன சேதி சொன்னாலும் உடனே அப்பத்தாவை இழுத்துக்கிற. ஆமாம் ஆமாம், எனக்கு உன் அப்பத்தாவை இழுக்கணும்னு ரொம்ப ஆசை பாரு. அதனால தான் அப்பப்போ உன் அப்பத்தாவை இழுத்து தொட்டுக்கிறதுக்கு. ஓடி. இப்போதான் பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ இவகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியாக்கும். அப்பத்தா, இதுகிட்ட நின்றுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் தான் ஆகும். நீ போ பேசாம. சொல்லி வைத்தாம்பு, இவ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தர சரியில்லை. எனக்கு என்னமோ ஆளும் பேர் இல்லாத மாதிரி பேசுகிறா பண்ணுறா. இந்த கிழவி எங்கே போகிறா நம்மளை விட்டுட்டு? நம்மளை விட்டா இவளுக்கு என்ன நாதி இருக்குது அப்படின்னு நினப்பு. என் தங்கச்சி வீட்டுக்கு நான் பாட்டுக்கு பொடு பொடு பொடுன்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். சொல்லி வை அவகிட்ட. ஐயே ஐயா, ஏன் அப்பத்தா இந்த முடிவு உனக்கு? சும்மானு இருக்க மாட்டா? உன் தங்கச்சியே உன்னைய பார்க்க வர மாட்டேங்குது, நீ எதுக்கு அங்கே போக பார்க்கணும்னு நினைக்கிற? என்ன செய்கிறது, நான் பிச்சைக்காரி கணக்காக இருக்கேன், அவளுக்கு பணக்காரி கணக்காக இருக்காளுவ. பணக்காரியை பிச்சைக்காரியை வந்து பாப்பாளுவல என்ன? அதனால அவளுக்கு மவுசில் இருக்காளுக. என் தலையெழுத்து, நான் இப்படி நிலமை வாக்கப்பட்டு இந்த நிலமையில நான் இருக்கிறேன். ஏன் அப்போ தப்பெல்லாம் பேசுகிற?
நம்ம என்ன அப்படியே பிச்சை எடுத்துட்டு திரிகிறோம். நல்லா கெத்தா தானே இருக்கும். வீடியோ பார்த்தா என் தங்கச்சிக்காரிய நினைக்கிறத சொல்றேன்டி. அவளு அப்படி இருக்கவும் தானே இன்னைக்கு கண்டுக்கிற மாட்டாளுவ. அதான் பேர் வைக்கிறதுக்கு சொல்லிடுவோமா உன் தங்கச்சி வீட்டுக்கலாம்? ஏம்மா சின்னப்பத்தா வீட்டுக்கெல்லாம் சொல்லுவோமா? ஐய வேண்டாம்தா. அவ வீட்டுக்கெல்லாம் நாமேன்னு சொல்லிக்கிட்டு வேணாம் வேணாம். அவ ஒட்டும் வேணாம் உறவு வேணாம் போ. ஏதோ பெரிய தேவை வச்சா சொல்லலாம். இதுக்கெல்லாம் போய் அவள்கிட்ட சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம். ஏம்மா உன் சித்தி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லலையா? யாருக்கும் சொல்லலை. யாரும் வேணாம். நம்ம வாட்டுக்கு நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம். என்னத்துக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஒருத்தருக்கும் சொல்ல வேணாம். நம்ம சரியா போச்சு. சரி வீடு சொல்லாட்டி இப்ப என்ன விரவ போய் அள்ளி போடுறியா? நானே போய் போடவா? ஆத்தா போறேன்டி ஆத்தா. என் அம்மா மிரட்டி எடுக்கிற என்னமோ பார்த்தாலே என்னமோ தெரிச்சு ஓடுற மாதிரி. ஆமா ஆமா நீயும் உன் பேத்திக்காரி என்னை பார்த்தோன்னே அப்படியே பையன் தடிச்சு ஓடுவிய பாரு. ஆமா அப்பதான் பயமா இருக்கான் பயமா. எங்க தம்பியை காணோம், பையங்க? ஏங்க கேட்குறீங்க? அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். தூங்க வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடா இருக்குங்க. தூங்கவே மாட்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். மா என்னங்க அது? அதுவா, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். கௌதம் பையனுக்கு நாளைக்கு தானே பேர் வைக்கிறது. ஆமா நாளைக்கு தான். உங்களுக்கு சொன்னாங்களா யாரும்? கௌதமும் ஃபோன் பண்ணா, அண்ணனும் ஃபோன் பண்ணாரு. எங்கடா வீட்டில் இல்லையேனாரு, வெளில வந்துட்டேனே அப்படின்னு. கௌதமும் எங்க சித்தப்பான்னு கேட்டான். வேலைக்கு வந்துட்டேயான்னே. அப்போ தான் நாளைக்கு பேர் வைக்கிறது சித்தப்பா, வந்துடுங்க அன்பு வீட்டில் தான் அப்படின்னா. அண்ணனும் சொன்னார். ஏங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? கடைக்கு போகும்போது என்னை கூப்பிடுங்க தானே நான் சொல்லிட்டு இருந்தேன். தம்பி பையலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு ஒரு saree எடுக்கலான்னு நினச்சி நான் சொல்லிட்டு இருந்தா, கடைசியில் நீங்களா போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் சொல்ல சொல்ல என்னை விட்டுட்டு போயிருக்கீங்க பாருங்களேன். ஏங்க அப்படி பண்ணீங்க? அருவி, விட்டுட்டு போயிட்டேனா? சொன்ன நீனு. ஆனால் நான் ட்ரெஸ்ஸு கடைக்கு போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஜவுளி கடைக்கு போகவே இல்லை. பொய் மட்டும் சொல்லணும்னு நினைக்காதீங்க, ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஜவுளி கடைக்கு போகாமையா கொண்டுட்டு வந்திருக்கீங்க ட்ரெஸ்ஸை? ஏங்க அப்படி பொய் சொல்கிறீங்க? வேற யாரையும் போய் எடுத்துகிட்டு வர சொன்னீங்களா என்ன? லூஸ் மாதிரி பேசுகிற. நான் வேற யாரை போய் எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன்? அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஜுவல்லரி. ஜுவல்லரிக்கு போனீங்களா? ஆமாங்க அருவி, செயின் எடுத்துகிட்டு வந்தேன். செயினா? யாருக்குங்க? யாருக்கு செயின்? ஏங்க அன்பு பையனுக்கா செயின் எடுத்துட்டு வந்தீங்க? சொல்லவே இல்லை. ஆமாம் அருவி, நினச்சி திடீர்னு தோணுச்சு. கௌதம் ஃபோன் பண்ணான் காலையிலேயே. அப்போ தான் டக்குன்னு தோணுச்சு, சரி எடுத்துருவோம் செயினை. போடுறதான் போடுவோமே, நம்ம வீட்டு பிள்ளை தானே அவனும் அப்படின்னு நினச்சேன். சரின்னு உடனே போயிட்டு செயின் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கான்னு பார்க்குறியா? காமிக்கவா? சொல்லவே இல்லைல்ல. ஏங்க நகை கடைக்கு தான் போறீங்களே, நகை எடுக்கவாத கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த செயின் டிசைனை தான் பார்த்து பார்த்து நல்ல டிசைனாக எடுத்துருக்கலாம்லங்க. அதுக்கு சொல்ல வரேங்க. நகை கடைக்கு போகும்போது கூப்பிட்டுருக்கலாம்ல. அருவி, நான் ஆஃபீஸ் விட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அருவி. நான் உன்னை எப்படி கூட்டி போக முடியும்? நான் இந்த முடிவே ஆஃபீஸ் போய் தான் முடிவு பண்ணேன். அதனால எப்படி அருவி நான் கூட்டிகிட்டு போக முடியும்? சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் எதுக்காவது போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஓகே? கண்டிப்பாக அருவி, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன். யார் சொன்னது நான் கூட்டிகிட்டு போகலன்னு? நிஜமாக நான் கூட்டிகிட்டு தான் போவேன். இங்கே செயினை காமிங்க, மாடல் எப்படி என்ன டிசைன் பார்க்கலாம். இரு ஒரு நிமிஷம். செயினை காமிக்கவா? நல்ல மாடல் தான், டிசைனும் நல்லா தான் இருந்துச்சு. சரி எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி தான் அதே மாடலை பார்த்து எடுத்தேன். நல்லா இருக்கு. அதான் காமிங்க பார்ப்போம். அருவி பாரு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு. அங்கே இருக்கிறதுல எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அருவி. எனக்கு இந்த மாடல் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். கடைசியில் கௌதம் பையனுக்கு போடணும்னு இருந்திருக்கு. நல்லா இருந்துச்சு இந்த டிசைன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி போ, எடுக்கிறதா எடுக்கிறோம், சூப்பராக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இதையே எடுத்துட்டேன். நாம் போட்டு பார்த்தா என்ன, எப்படியும் கௌதம் புள்ளையாக போட போகிறான், கௌதம் தான் போட்டுக்கிடுவான். அதனால் நல்லா இருக்குமே, அது கொஞ்சம் பெருசாகவே எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன் அருவி. நல்லா இருக்குல்ல? என்னங்க பேசுறீங்க? யாராவது நகை போய் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? என்ன அழகா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்குங்க. மாடல் டிசைன் எல்லாம் செம்மையா இருக்கு, அழகாவும் இருக்குங்க. அதான் நல்லா இருக்குல்ல? அதான் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. டிசைன் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, இந்த கொண்டு போய் வை.
என்னத்தை கொண்டு போய் கொழுந்தனார் வைக்க சொல்றாரு? ஏன் கிருஷ்ணா, என்னது அது? பொண்டாட்டிட்ட கொடுத்து கொண்டு போய் வை வைன்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணி இந்தாங்க உங்கள்ட்ட காமிக்கல, பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. அட, என்னடா அது செயின்? எத்தனை பவுன் கிருஷ்ணா? எப்போ எடுத்தியா? சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை என்கிட்ட. நீயும் சொல்லலை, உன் பொண்டாட்டியும் சொல்லலை. ஏன் கிருஷ்ணா, இங்கொண்டா மாடலாக பார்ப்போம். அண்ணி சொல்ற அளவுக்கு முன்னாடியே நாங்க பிளான் போடல அண்ணி. எடுத்துக்கலான்னு எப்போன்னு ஒரு நாள் நினைச்சோம். ஆனா இன்னும் அதான் சரி இப்போ எடுத்துருவோமே. கௌதம் பையனுக்கு எடுத்துருவோன்னு சொல்லி கௌதம் பையனுக்கு தான் நீ எடுத்துட்டு வந்திருக்கேன். மாடல் டிசைன் எல்லாம் நல்லா இருக்கா? பரவாயில்லையா? கிருஷ்ணா, என்ன சொன்ன? கௌதம் பிள்ளைக்கு எடுத்தியா? ஓ, கௌதம் பிள்ளைக்கு நாங்கள் ஒன்றும் எடுக்கலக்கா. துணி தான் எடுக்கணும் அப்படின்னு உன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ என்னடானா கௌதம் பிள்ளைக்கு செயின் எடுத்திருக்கேன்னு சொல்கிறா. என்ன இது? யாரோட போய் சொல்லு கிருஷ்ணா. ரெண்டு பேரும் பேசி வச்சு தானே எடுத்துட்டு வந்த. ஐயோ அக்கா, சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா. இவர் எடுத்ததே எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ வீட்டில் கொண்டு வந்து தான் காமிக்கிறாரு. நிஜமா எனக்கு தெரியாது. இல்லைன்னா அவங்கள்ட்ட சொல்லாமல் என்ன? தெரியாதுக்கா. தெரிஞ்சாதான் சொல்லிடுவேன்ல. அங்கே சொல்லவே இல்லை என்கிட்ட. வீட்டில் வந்து தான் சொல்கிறாரே. இல்லைன்னா தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனேக்கா. நிஜமாக எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அடப்போ அருவி, எப்படிலாம் நடிக்கிற பத்தியா? இந்த கிருஷ்ணா தான் நடிக்குதுன்னா நீயும் சேர்ந்துட்டு நடிக்கிறல்ல. சரியான ஆள் தான் அருவி. ஒரு வார்த்தை இது மாதிரி செயின் எடுக்கிறாருக்கான்னு நீ சொல்லிருக்க கூடாதா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம்ல. அண்ணி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு திடீர்னு தோணுச்சு, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். அக்கா, எனக்கும் தெரியாதுக்கா அவர் வாங்கிட்டு வர்றது. கேட்டு பாருங்க, அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் என்னங்க இதுன்னு கேட்டோன்னு தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அப்படின்னு. சரி சரி விடு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி பேசி என்ன ஆக போகுது? இல்லை, நீங்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுக்காக தான். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் உன்னை நல்லா நம்பினேன். ஆனால் இப்படி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. ட்ரெஸ்ஸு தான், சட்டை தான், வேறு எதுவும் எடுக்கல அப்படின்னா கடைசியில் இது என்னது? சரி, காசு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்குறீங்க. நான் அதெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை.